ஆடா பிரஜனை எப்படி பேப்பர் ரவுடின்னு ஒரு பேர் அவருக்கு இருக்குமா, அதேமாரி ஒரு காகித பூ போல் மாற்றிட்டாங்க. அதாவது பிரஜன் இப்போ சாண்ட்ரா உள்ளே இருந்தால் பிரஜன் வராருன்னா ஒரு மிகப்பெரிய டிஆர்பி, என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. இப்போ பாருங்கள், பிரஜனுடைய என்ட்ரி ஒரு டம்மி என்ட்ரியாக மாற்றப்பட்டிருக்கிறது. பிரஜனுக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம் என்னென்னா பணப்பெட்டி இல்லையே. ஏன்டா சாண்ட்ரா சொல்லி அனுப்பியிருக்கலாமே விக்ரம் அப்படிங்கும்போது, நானும் சொன்னேன் அவங்க பிரஜனின் வருகைக்காக காத்துனாங்க. வீட்டில் நேற்று பார்த்துட்டோண்டாடே பணப்பெட்டி நான் எடுத்துகிட்டு போக முடியாது, காணாமத்தை எடுத்துகிட்டு போயிட்டாரு. ஆனால் பிரஜன் இல்லை அது யார் சாண்ட்ராக்கு பணப்பெட்டி கொடுக்காதது கூட ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா அவங்க வந்து கேம் ஆடலை, நாடகம் போட்டாங்க. இவங்க திவ்யாவுக்கு ஒரு கசப்பு இருக்குது. அதுக்கு அவங்க மருந்து தேடுறாங்க. என்னன்னா சாண்ட்ரா வந்து ஒரு அபாண்ட குற்றச்சாட்டை வச்சுருக்காங்கங்க. தன் கணவன் திவ்யாவை சைட் அடிக்கிறார், அது எனக்கு பொசசிவ்னஸாக இருக்குது அப்படின்ன உடனே நம்ம ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சியாக தானே பழகணும். என்ன இப்படி நினச்சிருக்காங்க சாண்ட்ரா? சரி போன முறையே உங்களுக்கு தெரியுமாம்மா, ஏன் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, என்ன பற்றி இப்படி பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சரி விடுமா, அது பார்ப்போம், இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா விக்ரம் என்ன திவ்யா கூட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்ட போல இருக்கு. ஆமாம், பிக் பாஸ் வீடு அப்படி தானே, ஒரு வாரம் அடிச்சுப்போம், ஒரு வாரம் பழகுவோம், சூப்பர். சரி வேறு யார் கூட ஒருத்தன் காற்று மாதிரி உள்ள நுழைஞ்சான், யார் கலையா? அவனை யாருன்னு நல்லா விசாரிக்கல. அவன் ஒரு கண்டஸ்டன்ஸாக இருக்கிறதே அவன் மறந்துட்டு அவன் பிரஜன் கொடுத்த காசுக்கு மயங்கி அவன் வெளியில் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருந்த காட்சியெல்லாம் பார்த்தோம். உள்ளே வந்து அவன் என்ன பண்ண போகிறானோ பார்ப்போம். கண்டஸ்டன்ஸ் கலைன்னு ஒருத்தர் இருந்தார், ஞாபகம் இருக்கா? ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்குறாரு.